அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம கமெண்ட்டில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேடிஓவுடைய அப்டேட்டு ஆர்ஐக்கு நம்ம அப்டேட் போட்டு தான் இருக்கோம் ஆடியன்ஸ் பேட்டருக்கு. ஸோ ஜேடிஓவுக்கு அதிகமாக கேட்குறாங்க. நம்ம ஜேடிஓவுக்கு ரீசெண்டாக ஏன் தாமதமாகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டீட்டெயில்டாக. ஸோ அதோட எந்த அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சா நம்ம வீடியோ போட்டுருவோம் அபிஷியலாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அதிகமாக கேட்குறது இந்த அன்வல் பிளானர். இந்த அன்வல் பிளானர் எப்போ ரிலீஸ் ஆகும்? டிசம்பர் மாதம் வரும்னு சொன்னாங்களே, டிசம்பர் 15க்குள்ளேயே வரும்னு சொன்னாங்களே, ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நம்ம கூட ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த 23 இந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட அந்த அன்வல் பிளானருக்கும் அவங்க கால்ஃபர் பண்ண எக்ஸாமுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ப்ரூஃபாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அன்வல் பிளானரில் உள்ள மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். வைக்கலாம், தோராயமாக வைக்கலாம். ஒரு 10 எக்ஸாம் கவர் விட்டாங்கன்னா பிளானரில் ஒரு 5 வைக்கலாம், இல்லை ஒரு 4 வைக்கலாம், ஒரு 6 வைக்கலாம், அவ்வளோதான். அந்த அன்வல் பிளானரில் உள்ள மாதிரி எல்லா எக்ஸாமையுமே டிஎன்பிஎஸ்சி வைக்க மாட்டாங்க, இதுவரை வச்சதில்லை. ஆனால் இருந்தாலும் இந்த பிளானர் வெளியே வந்தால் ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு. ஏன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் வரப்போகுது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேக்கன்சிக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க, அது எந்த மாதம் வெளியாகும், அதுக்கு அறிவிப்பு எப்போ வெளிவருங்கிற ஒரு டீட்டெயில்டு அறிவிப்பு வெளியாகும்போது அதை இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இந்த அன்வல் பிளானர். இந்த அன்வல் பிளானரு எப்படி வரணும், எந்த ஃபார்மெட்டில் வரணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த ஆஃபீஸ் ஆர்டரை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லாஸ்ட் இயரில் வெளியிட்ட அந்த ஆஃபீஸ் ஆர்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷமும் வர வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அன்வல் பிளானரில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாம் எப்போ வைப்பாங்க, அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் எப்போ வெளிவரும், அந்த போஸ்ட் என்ன, அந்த போஸ்ட்டு என்ன, எந்த மாதம் அறிவிப்பு வெளியாகும், எவ்வளவு வேக்கன்சி இருக்கும், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த பிளானரில் வெளிவரணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்வல் பிளானர் ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் 15 ஆன் ஆர் பிஃபோர் அதுக்குள்ளே விடணும் போட்டிருக்காங்க. அதான் போட்டிருக்காங்க, த அன்வல் பிளானர் மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு அண்ட் காட் அப்ரூவ்டு ஃப்ரம் ஃபுல் கமிஷன் அண்ட் ஹோஸ்டட் இன் தி கமிஷன் வெப்சைட் ஆன் ஆர் பிஃபோர் 15th ஆஃப் எவ்ரி டிசம்பர். ஆனால் இந்த 15 முடிஞ்சு இன்னும் 15 முடிஞ்சு 19 ஆகிடுச்சு, இன்னும் பிளான் அப்டேட் பண்ணலை. ஸோ அது ரொம்ப காரணமாக இருக்குது. கேட்டால் சொல்லுவாங்க, சென்னையில் மழை வந்துருச்சு அதான் அப்லோடு பண்ணலாம்பாங்க. இருக்கட்டும், நான் குரூப் 2க்கே அதான் சொல்லியிருந்தாங்க, காரணம் கட்டியிருந்தாங்க. ஸோ இது லாஸ்ட் டைம் போட்டது. ஸோ லாஸ்ட் டைம் போட்டது என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா, கமிஷன் வெப்சைட் ஆன் ஆர் பிஃபோர் 15th ஆஃப் எவ்ரி டிசம்பர். ஸோ ஒவ்வொரு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த பிளானரை நம்ம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. அது என்ன ஃபார்மெட்டில் வெளிவரணும் அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 6 ஃபார்மெட்டில் தான். அப்போ டிஎன்பிஎஸ்சியோடைய அன்வல் ரெக்ரூட்மெண்ட் பிளானரில் மொத்தம் 6 காலம் இருக்கும். ஒன்று சீரியல் நம்பரு, இன்னொன்று நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் வேக்கன்சி, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன், டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் ரிசல்ட்டு பப்ளிகேஷன். அப்போ ஒரு என்ன எக்ஸாமுக்கு வைக்கிறாங்க அந்த தேர்வுடைய போஸ்ட் நேமு, அந்த தேர்வுக்கு உண்டான அறிக்கை தோராயமாக எப்போ வெளிவரும்,
அதில் உள்ள எவ்வளோ வேக்கன்சிக்கு எக்ஸாம் நடக்குது, அந்த எக்ஸாம் நடந்தோடனே அந்த எக்ஸாம் எந்த மாதம் நடக்கும் தோராயமாக, அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே எந்த மாதம் ரிசல்ட் வெளிவரும் அப்படின்னு தோராயமாக போடக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பிளானர் தான் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடியது. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஆன் ஆர் பிஃபோர் 15 டிசம்பரில் போட்டிருக்காங்க. ஸோ நான் வெயிட் பண்ணுவோம். அது எப்பவும் தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய இந்த டென்டேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் அனுவல் பிளானரில் என்ன ஃபார்மேட் இருக்கும், அதுக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஆஃபீஸ் ஆர்டர் தான் அதனுடைய இதுதான் நோட் ஆர்டர். ஸோ ஒரு அனுவல் பிளானர்னால் சும்மா பத்தாம்பதாக வரக்கூடாது. அது என்ன போஸ்ட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த மாதம் வெளிவரும், ரிசல்ட்டு எப்போ வரும், அதனுடைய எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஹோல் டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்து வெளிவர்றது தான் ஒரு ப்ராப்பரான அனுவல் பிளானராக இருக்கும். அதைத்தான் டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த வருஷம் இன்னும் வரலை. போன டைம் பார்த்திங்கன்னா 19 எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்காங்க அனுவல் பிளானரில். ஆனால் வச்ச எக்ஸாம் பார்த்திங்கன்னா 17 தான். 20க்கு மேலே விட்டுருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அதில் 10க்கு மேலே அவங்க இது போஸ்ட் எக்ஸாம் வைக்கவே இல்லை. ஸோ 29 நினைக்கிறேன், 29 எக்ஸாம் அனுவல் பிளானில் விட்டுருக்காங்க. அதில் 17 எக்ஸாம் தான் வச்சுருக்காங்க. மீதி 12 எக்ஸாம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கிளிக் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை நான் போட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் போட்ட அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாமுடைய அனுவல் பிளானர் வெளியிடும்போது அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுற எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு அனுவல் பிளானர் விட்டு அதை முறையாக ஃபாலோ பண்ணாலே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி அப்படி பண்ணுறாங்களான்னா இல்லை. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. ஸோ அனுவல் பிளானர் படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் அனுவல் பிளானரில் நிறைய அதிகமான வேக்கண்ட் இருக்கும். குரூப் 4 வைக்கவே இல்லை இந்த வருஷம். குரூப் 4 வைக்கலை, குரூப் 2 வைக்கலை, அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 8 போஸ்ட் வைக்கலை, சர்வே எக்ஸாம் வைக்கலை. இந்த மாதிரி நிறையா இது இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமில் இந்த பிளானரில் வரும் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜேடிஓ வரலாம், ரோடு இன்ஸ்பெக்டருக்கு உண்டான அறிக்கை வரலாம். ஏற்கனவே வந்ததுக்கே ரிசல்ட் இன்னும் வரலை. ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஒரு சார் கமெண்டில் போட்டிருந்தார், புதிய அறிவிப்புகளே டிஎன்பிஎஸ்சி வரதை நிப்பாட்டிட்டு ஏற்கனவே உள்ள பழசெல்லாம் முடிச்சுட்டு கூட டிஎன்பிஎஸ்சி ஃபுல்லாக வெளியிட்ட நல்லதுன்னாங்க. நல்லது தான். ஏற்கனவே உள்ளதே பெண்டிங்காக இருக்குது. இது மேலும் மேலும் புதுசாக அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணுறது, ஒரு யூஸும் இல்லை. அதனால் நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அனுவல் பிளானரோ இல்லை ரிசல்ட் டிக்ளரேஷன் ஸ்டடிகளோ டிஎன்பிஎஸ்சி எது விட்டாலும் அதை கொஞ்சமாவதும் அதுபடி ஃபாலோ பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்பெறும். அது மேலே ஒரு ஆர்வம் நம்பிக்கையும் இருக்கும். இது ஏதோ ஒரு நாள் இது வரும் வராது வாய்ப்பு இருக்கா தெரியாது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் எதுவுமே வந்தால் தான் ஆச்சு அப்ரூவலாக. அதுக்கிடையில் யாருமே எதுவுமே சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இது மாறணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் அதை முடிவு பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி நல்ல முறையாக இந்த வருஷம் எந்தெந்த எக்ஸாம்லாம் வைக்காமல் விட்டாங்களோ, அதாவது போன அனுவல் பிளானரில் சொல்லி எந்த எக்ஸாம்லாம் வைக்காமல் போனாங்களோ அந்த எக்ஸாம், அதாவது நம்ம டெக்னிக்கல் போஸ்ட்டு ஐடிஐ லெவலில், டிப்ளமோ லெவலில், டெக்னிக்கல் போஸ்ட்டு டிகிரி லெவலில், பிஇ லெவலில், அப்புறம் இபியில் உள்ள போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டையும் ப்ராப்பராக டிஎன்பிஎஸ்சி கணக்கெடுத்து அதை ஒரு ப்ராப்பரான அனுவல் பிளானராக விட்டாங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எதுவுமே இல்லை இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு.
ஸோ டிஎன்பிசி அதை பண்ணணும்னு நான் நம்புகிறோம். ஸோ தாமதமானாலும் பரவாயில்ல, நல்ல முறையாக பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். இப்போ அந்த அன்வல் பிளானர் எப்போ வருங்கிறவங்க அந்த அன்வல் பிளானர் எப்போ வெளிவரணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி போட்ட அந்த ஆர்டரையும் அது எந்த மாதிரி வரணும்னு டிஎன்பிஎஸ்சி போட்டதான் இப்போ காமிச்சிருக்கேன். இந்த ஆர்டரை இதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, அதாவது வெளியிட்டிருந்தாங்க பிளானர். ஸோ இந்த முறை எப்படி வருதுன்னு நான் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தோடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.